Praise the Lord. 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 Hallelujah. Praise the Lord. Praise Lord, praise Lord, praise Lord. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம்ல? Hallelujah. சாப்பிட்ட மாதிரி சொல்லுவோமா? Hallelujah. சாப்பிட்ட மாதிரி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சத்தமா சொல்லுவோமா? Hallelujah. தயிர் சாதம் சாப்பிடாத மாதிரி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி சொல்லுவோமா? Hallelujah. ஃப்ரண்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க நினைக்கிறேன், பின்னாடி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். Hallelujah. இன்னைக்கு காலையில் நல்ல ஒரு மெசேஜ் கேட்டோம்ல, தேவ சித்தத்தை குறித்து நம்ம பிரதர் நல்ல மெசேஜ் கொடுத்தாரு. எத்தனை பேருக்கு மெசேஜ் பிரயோஜனமா இருந்துச்சு? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது நமக்கு, எல்லாமே நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வர்ஷிப் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன் கலந்து போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான், சேர்ந்து பாடுங்க, கரங்களை தட்டி பாடுவோம். பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லுது, நம்ம கர்த்தர் மேலே வச்சிருக்க விசுவாசம் மலைகளை காட்டிலும் பெருசாகணும். நம்ம வந்து லைக் கடுகளவு விசுவாசம் இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆனா நம்ம அந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போக சொல்லும் போது அந்த மலைகள் பெயர்ந்து போகும். அதுதான் வந்து கர்த்தர் நமக்கு கொடுத்த பட்டயம். அவருடைய நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டயம். கர்த்தருடைய வேதத்துல அவர் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்டயத்தை கொண்டு நம்ம அநேக காரியங்கள் நமக்கு ஈவா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த பாட்டை குறித்து நம்ம பாடுவோம் இப்போ. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்விலே. எல்லாரும் கைகள் தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே.
தட்டி பாடுமா? மறுபடியும் மீண்டும் ஒரு வாட்டி பாட போறோம். இந்த கடைசி ஸ்டான்ஸா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பனானவர். கரங்களை தட்டி மறுபடியும் பாடுமா? மலைகள் திரும்பி அனுப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி ஜாயின் பண்ணுங்க. சாப்பிட்ட மயக்கம் எனக்கு புரியுது, பிரியாணி சாப்பிட்டா தூக்கம் வரும் எனக்கு தெரியுது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன் நமக்கு இன்னும் குவிஸ் இருக்கு, Q&A இருக்கு, ஸ்கிட் இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த செஷன் நம்ம நிறைய செஷன் இருக்கனால கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா கரங்களை தட்டி போடுமா? 1 2 3. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், நல்லா கரங்களை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பனானவர். எல்லாரும் சேர்ந்து யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பனானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கரங்களை தட்டி. விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கடைசியா ஒரு மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபை என்றும் நம்ம வாழ்வை விட்டு மாறாது. என்ன ஒரு அருமையான வரிகள்ல நம்ம அப்படியே எல்லாரும் எழுந்திருப்போம், எழுந்து வொர்ஷிப் பண்ணுவோம். இல்லை நின்ற இடத்துல எழுந்து சீக்கிரமா அந்த வொர்ஷிப் செஷனை முடிச்சுட்டு கர்த்தரை ஆராதிச்சு நம்ம நெக்ஸ்ட் செஷன் போவோம். காலைல நம்ம பிரதர் சொன்னது போல இங்க யாருமே ஆக்சிடென்ட்டா வரல. எல்லாருமே ஏதோ காட்ஸ் வில் என்ற நோக்கத்தை இன்னைக்கு நான் உங்க லைஃப்ல பெற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கோம். யாருமே இங்க ஒரு ஆக்சிடென்ட்டா வரல. எல்லாருக்குமே தெரியும் நம்ம லைஃப்ல நம்ம என்னென்ன காரியங்கள் விரும்புறோம், என்னென்ன காரியங்கள் கேட்கிறோம். ஆனா அது கர்த்தர் சித்தமான்ற நம்ம அதிகமா நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம ரீசெண்டா நான் ஒருத்தரோட ஒரு பெரிய பிரசங்கரோட மெசேஜ் கேட்கிறப்போ அவர் 2 விஷயம் சொன்னாரு. கர்த்தர் அனுமதி வேற, கர்த்தர் சித்தம் வேறன்னாரு. நம்ம நிறைய பேர் இப்ப காலைல நம்ம பதில் சொல்றது போல நம்ம ஜோம் பண்ணுவோம், ஆனா அது கர்த்தர் சித்தமான்ற நம்ம தெரிஞ்சு கொள்ள மாட்டோம். இன்றைக்கு இந்த மீட்டிங்ல கர்த்தர் சித்தத்தை நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். இங்க கர்த்தர் சித்தத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல நம்ம கர்த்தரை நம்பணும். இன்னைக்கு அநேக பேர் கர்த்தரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கறது ரொம்ப ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா கர்த்தரோட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறப்போ, கர்த்தரோட வார்த்தைகளை நம்புறப்போ கர்த்தர் சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் நம்மளோட அநேக காரியங்கள் நம்ம இடைப்பட்டிருப்பாரு. சில காரியங்களை நம்ம மறந்தே போயிருப்போம். இப்போ அந்த காரியத்தை நம்ம மீண்டுமா நினைவுக்கு இந்த நேரத்துல நம்ம இந்த வொர்ஷிப் செஷன்ல கர்த்தரை நம்புவோம். கர்த்தரோட சித்தத்தை, கர்த்தரோட வார்த்தையை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயம் இல்லையே. எங்கள் மகிமையான பிதாவே, இந்த வொர்ஷிப் செஷனுக்குள்ள நாங்க கடந்து வருகிறோம் தகப்பனே. கிருபையின் கரத்துக்குள்ள நாங்க எங்களை தாழ்த்தி உண்மை தருகிறோம் தகப்பனே. இந்த வொர்ஷிப் செஷன் தகப்பனே, என்னோட இணைந்து இந்த வொர்ஷிப் செஷன்ல என் கூட இணைஞ்சு ஈடுபட்டு உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உம்முடைய சித்தத்தை அவர்கள் வாழ்வில் நீ தந்தரலி. உம்முடைய வார்த்தையில அவர்கள் தொட்டு இந்த மீட்டிங் மூலமா ஒரு இடைப்படுதல அவங்க லைஃப்ல அவங்க காண நீ கிருபை பாராட்டும் ஜெபிக்கும் தகப்பனே. இந்த பாடலை தெரிந்து என்னோட பாடல் தகப்பனே. எண்ணற்ற தடைகள்
வந்தாலுமே முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே முகத்தை பார்த்தே முன்னேறுவேன். எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் பேச்சுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து உயர்த்துவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உம்மை நம்புவோம் தகப்பனே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு
சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். கர்த்தர் நம்மள வாழ்க்கையில கொடுத்த சித்தத்தை சொல்லுவோம். நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். எல்லாரும் சேர்ந்து கடைசியா ஒரு வாட்டி அறிக்கையிடுவோமா? நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். சேர்ந்து உயர்த்துவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த நாட்களிலே ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தை நம்பி உம்மை மாத்திரம் நாங்க நம்பணும் தகப்பனே. கேட்ட மெசேஜ் படி நாங்க எங்கள் வாழ்க்கையில யாரையும் நம்ப கூடாது தகப்பனே. நம்பக்கூடிய ஒரே பாத்திரரானவர் நீர் மாத்திரம் தகப்பனே. இன்று என்னோட இந்த வார்ஷிப் செஷன்ல என் கூட சேர்ந்து இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் அவர்களுடைய வாழ்க்கையில உம்மை மாத்திரம் நம்பும்படி நீர் அவரை நெருக்கி ஏவுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் தகப்பனே. தங்கள் வாழ்க்கையில தகப்பனே எந்த இந்த உலகத்தின் ஆசபாசங்கள் இல்லாம தகப்பனே கர்த்தருக்காக மாத்திரம் வாழணும் தகப்பனே. கர்த்தரையே நம்பினோம் அந்த ஒரு இருதயத்தை நீங்க தந்தருள்வீராக தகப்பனே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒரு பாடல் வரிகை சொல்கிறது, உங்கள் நாமம் உயரணும் என்று மேன்மை அணையணும். அவரை பாடிக்கொண்டே இருக்கணும் இந்த வாழ்க்கையில தகப்பனே. உங்களுடைய நாமம் மாத்திரம் உயரணும் தகப்பனே. ஒரு அருமையான பாடல் சொல்லுகிறது, அவருடைய நாமம் மாத்திரம் உயரணும், அவருடைய நாமம் மாத்திரம் பெருகணும், அவருடைய நாமத்திற்கே துதி கன மகிமை எல்லாமே. நம்முடைய ஆண்டவர்ல அருமையான காரியங்கள் நம்ம ஆண்டவர்ல பார்த்தோம்னா ஏன் நம்பணும்? நம்ம பாடின பாடுபடி எதுக்கு நம்பணும் பார்த்தோம்னா, ஒருவரும் வெளியே பார்க்கும் பொழுது பிற மார்க்கங்களை பார்க்கும்போது யாருமே நம்பிக்கை கொடுக்கல. எந்த ஒரு மார்க்கத்திலையும் நம்ம இயேசுவானவர் நமக்கு கொடுத்தது போல நம்பிக்கை இல்லை. நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி உங்களை நான் அதில் கொண்டு அழைத்து கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லிட்டு வார்த்தையை கொடுத்து விட்டு சென்ற வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் கர்த்தர். எப்படின்னா, வார்த்தை மாற அவர் மனுப்பு பொய் சொல்ல தேவன் மனிதன் இல்ல. வார்த்தை மாற சொன்னதை செய்யாமல் இருக்க அவர் மனுப்புத்திறன் அவர் கர்த்தர். கர்த்தரை நம்பினவர் என்றைக்கும் வெட்கப்பட்டு போகாம இருப்பார்கள். விசுவாசிக்க ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தரை நம்புறவங்க என்றைக்கும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. நம்ம நேசிக்கிறது நமக்கு வாக்கு கொடுத்த தேவன். யாருமே நமக்கு அந்த வார்த்தை கொடுக்க, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். யாருமே சொல்ல முடியாது. நான் சொல்ல தகுதியுடைய ஒரே நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து நாத்தமே. இந்த பாடலை தெரிஞ்ச என்னோட சேர்ந்து பாடுங்க. உங்கள் நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. மறுபடியும் உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன்
அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது மறுபடியும் உடனே சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலை. கடைசியா ஒரு வாட்டி அறிக்கையிடுவோம். சிறைச்சாலை
பாடுவோம் அல்லேலூயா. நீங்க சொன்னதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, worship session முடிப்போம். நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். கர்த்தரை உயர்த்துவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து கடைசியா சொல்லி முடிப்போம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. வாயை திறந்து அறிக்கை இடுவோமா? கர்த்தரை உயர்த்துவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கடைசியா ஒரு வாட்டி நீங்க சொல்லி முடிங்க. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நீங்க சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். தகப்பனே, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும். நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. மறுபடியும் அறிக்கையிடுவோமா? எவ்வளவு சந்தோஷமாக இருக்குதுல்ல. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும். காலம் வரும். நம்பிக்கொண்டே இருப்போம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்முடைய ஆயுசு முடியும் வரை மறுபடியுமா? நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு. தகப்பனே, எங்களை நாம் தாழ்த்துகிறோம். தகப்பனே, சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, கடைசியாக ஒரு வாட்டி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். எங்க மகிமையான தகப்பனே, இந்த வொர்ஷிப் செஷனுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கிருபையாய் நேரம் எங்களை உங்களுக்கு தாழ்த்துகிறோம் தகப்பனே. கிருபையின் கரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் வாழ்வையும் கரத்தில் தந்து ஒப்புக் கொடுக்கும் தகப்பனே. ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கையில எங்களை தேர்ச்சி நடத்துவீராக. எங்களோட இடைப்பட்டு பேசுவீராக தகப்பனே. இந்த வந்துகிற ஒவ்வொரு வாலிபர்களும் தகப்பனே, இந்த அவங்க வாய்ஸ் நாட்கள் முடியும் மாத்திரம் உண்மையே நம்பி இருக்கணும். உம்முடைய சித்தத்தையே சார்ந்திருக்கணும் தகப்பனே. அநேக கஷ்டங்கள், அநேக இடரல்கள் வந்தாலும் உன் முகத்தை பார்த்தே முன்னேறணும். நீர் எங்களோடு இருக்க நாங்கள் பயப்படவே கூடாது தகப்பனே. எல்லாம் வச்சு நாங்கள் ஃபேஸ் பண்றதுக்கு ஆவியானவர் தேர்க தந்தருவீராக. குமாரனே, உங்களுடைய கிருபையினாலே நீர் எங்களை தாங்குவீராக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து எங்களை பயன்படுத்துங்க. இந்த கூடுகையை ஆசீர்வதிங்க. வரப்போற செஷனை எல்லாம் வச்சும் கருத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க. திரியேக தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.